வணக்கம் எல்லாருக்கும். இங்க வந்து மக்கள் கூட சேர்ந்து படத்தோட இன்டர்வல் அவரோட ரியாக்ஷன் பார்க்குறது, அவரோட ஹாப்பினஸ் பார்க்குறது பயங்கரமா இருந்தது. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. ஒரு ஃபுல் ஃபேமிலி க்ரௌட்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவரும் என்ஜாய் பண்ணி அவரும் அங்கீக விளையாடி டிவியில பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா அதை ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்க்கறது அண்ணன் மேல அவர் வச்சிருக்கிற பாசம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா இருந்தது. இங்க வந்து மதுரை வந்து பயங்கரமா இருந்தது. பயங்கரம்னா இங்க இதுல ரொம்ப நல்லா இருந்தது. சாரி மலையாளம், சாரி தப்பா நினைச்சிருக்காதீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு நல்லா ரைட் பண்ற கதைகள் கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதுல நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த ரேகா மாதிரி ஒரு பொண்ணை வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவா கிளாரிட்டியா, ஆனா கம்யூனிகேஷனும் கொஞ்சம் நல்லா தான் அவர் பண்றீங்க. அந்த மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. எல்லாருமே ஆமா, பிரசாந்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி. ஏன்னா சார் தான் அந்த ஸ்டோரி ஐடியா சார் தான். நிஷாம், என் கூட நம்ம கூட நடிச்ச ஆக்டர்ஸ் ஸ்வாசிகா, சின்ன பையன் லட்டு, ராஜ்கிரண் சார், எல்லாருக்குமே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.